ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தமிழகத்தில் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. இப்போ 28ஆம் தேதி ஜனவரி மாதம் திண்டுக்கல்ல பழனி பாபாவுக்கான ஒரு நினைவு கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு ஊர்வலமும் போயிருக்காங்க. யார் இந்த பழனி பாபா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி. பயங்கரவாதத்தை தமிழகத்தில் வளர்த்தி பல பயங்கரவாதிகளுக்கு ஊக்கமாக இருந்து செயல்பட்டவன் பழனி பாபாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த பழனி பாபாவுக்கான கூட்டம் எங்க நடந்த அந்த திண்டுக்கல்ல நடந்த ஊர்வலத்துல சில கோஷங்கள் போடப்பட்டிருக்கு. ஜென்ரலா நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வருகுது பார் பழனி பாபா படை வருகுது பார். அடுத்த கோஷம் வருகுது பார் இமாம் அலி படை வருகுது பார். இமாம் அலி யாருன்னா பல வெடிகுண்டு வெடிப்புகளில் சம்பந்தப்பட்டவன் தமிழ்நாட்டில். அடுத்த கோஷம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வருகுது பார் கோவை பாஷா பாய் படை வருகுது பார். யார் இந்த கோவை பாஷா அப்படின்னு பார்த்தோம்னா 58 பேர் இறப்பதற்கு காரணமான கோயம்புத்தூர் 98ஆம் வருஷம் நடந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பின் மாஸ்டர் மைண்ட். அதே மாதிரி வேற பல குண்டு வெடிப்புகள் நடத்தினவனும் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களை மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டின அயோக்கிய. இந்த மாதிரி அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அல்லுமாங்கிற ஒரு அமைப்பை வைத்து அவன் நடத்தின பயங்கரவாத செயல்கள் என்னங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஊர்வலம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி திண்டுக்கல்ல நடந்திருக்கு. அப்போ ரோடை முழுக்க மறைச்சுக்கிட்டு, அதாவது டிவைடரோட ஒரு சைடுல அந்த ஊர்வலம் போகுது. அப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தெரியல. இப்ப தமிழ்நாட்டோட நிலைமையை பாருங்க. 58 பேரை கோயம்புத்தூர்ல குண்டு வச்சு கொண்ட பாஷாவுக்குள்ள ஊர்வலம் போவதற்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டது. போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுத்தான். யாருக்கு? நம்ம ஊர்ல 58 பேரை குண்டு வச்சு கோயம்புத்தூர்ல கொண்டா. RSS ஆஃபீஸ் பாம் பிளாஸ்ட், பல பாம் பிளாஸ்ட்ல இவனுக்குள்ள தொடர்பு இருக்கு. அடுத்தது நம்ம இப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு அவனுக்குள்ள பேரை சொல்லிக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஊர்வலத்துக்கு இன்னைக்கு இங்க அனுமதியோட இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ தமிழ்நாட்டில் பாரதப்புழால நடக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு திருமூர்த்தி மலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட எந்திரத்தை கொண்டு தமிழகத்திற்குள் போவதற்கு தடை. மத பிரச்சனை வந்துடும். அயோத்தியா ராமர் கோயிலுக்கு இங்கிருந்து ஜோதி கொண்டு போவதற்கு தடை. பிரச்சனை வந்துடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதை மறைச்சு விட்டாங்க. அடுத்தது என்னன்னா, வேல் யாத்திரை நடத்துவதற்கு அனைத்து கோவில்களிலும் தடை. ஏன்னா பிரச்சனை வந்துடும். ஆனா 58 பேரை குண்டு வச்ச பாஷாவோட சவ ஊர்வலத்துக்கு போலீஸ்காரங்களுக்குள்ள பாதுகாப்பு இருக்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்டுக்கு வருகுது பார் இந்த குண்டு வச்சவன் படம் வழகுது பார்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஊர்வலத்தை தமிழகத்துல இன்னைக்கு நமக்கு திண்டுக்கல்ல பார்க்க முடியுதுன்னா, தமிழ்நாட்டுல நீங்க ஒரு ஊர்வலமோ இல்லை ஒரு பொதுக்கூட்டமோ நடத்தணும்னா வெடிகுண்டு வச்சவனுக்கு சாதகமாகத்தான் நடத்தணும், பயங்கரவாதிக்கு சாதகமாகத்தான் நடக்க வேண்டும்ங்கக்கூடிய சூழல் இன்று தமிழகத்தில் இருக்கிறது. எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காஷ்மீர்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், பிஜேபி கவர்மெண்ட் பண்ண ஒரு மாபெரும் தவறில் ஒரு தவறாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த பயங்கரவாதிகள் எல்லாம் கொன்னாச்சுன்னா அந்த பக்கத்துல எங்கேயும் ஒரு இடத்துல புதைச்சு போடுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பயங்கரவாதத்துல மாட்டினவனுக்குள்ள பாடி அவங்க கையில கொடுத்த உடனே அந்த பயங்கரவாதி ஊர்வலத்தை வச்சு 50 பேர் பெரும் ஊர்வலம் நடத்துவான். அந்த ஊர்வலம் நடத்தும் போது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இதுலெல்லாம் கல்ல விட்டு எறிகிறது, இந்த மாதிரி நடக்கிறது. இது பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு இது காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி தான் காசால எவெல்லாம் பெரிய பெரிய பயங்கரவாதியா இருந்தானோ அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊர்வலம் நடத்துறது. அந்த ஊர்வலம்ங்கக்கூடியது அது நோக்கம் என்ன நமக்கு தெரியும். இன்னைக்கு தமிழகத்திலும் இன்று அந்த நிலை உருவாகி இருக்கிறது என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அங்க இந்த புர்ஹான் வன்னி இதை வச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ணுனானோ இன்னைக்கு அதே விஷயத்தை தான் பாஷாவுக்கு பண்ண. இன்னைக்கு இதை பாருங்க, இந்த மாதிரி குண்டு வச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு ஊர்வலம் நடத்துது. இதே தான் அங்க காசால நடந்தது. இதுக்கு முன்னாடி இந்த எவமெல்லாம் பயங்கரவாதி செத்து போனானோ அந்த நாளைக்கெல்லாம் அவனுக்கு நான் நினைவு நடத்துறேன் அப்படின்னு ஊர்வலத்தை நடத்துவானுங்க. இப்ப இந்த ஒரு ட்ரெண்ட் என்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் ஆன்மீக விஷயங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்பதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உண்மைக்கும் தமிழகம் இன்று பயங்கரவாதத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறது என்பதை விட அரசே பயங்கரவாதத்தை வளர்க்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.